பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த அபிஷேகம் எனக்கு வேணும். இந்த பாவம் என்ன செய்யுமா? நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் எல்லா ஜனத்துக்கும் என்னது? அது இகழ்ச்சி. நீதிமொழியின் புத்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ இகழ்ச்சி. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது அதிகாரத்தை நினைக்கிறேன், 6வது அதிகாரம் கடைசி வசனத்தில், இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். கடைசி வசனம் 6வது அதிகாரம் 23வது. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அதனால் அந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அபிஷேகம் தான் அதில் இருக்குது. நான் இன்றைக்கி முதல் பகுதியை மாத்திரம் சொல்லிடுறேன். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் அபிஷேகம். பாவம் என்கிறது எல்லா ஜனத்தையும் ரொம்ப இகழ பண்ணும். இந்த பாவம்